வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 பார்க்க போகிறோம். திருச்சி டு சென்னை பார்த்தோம். சென்னை டு சிங்கப்பூர் இப்போ பார்க்க போகிறோம். சென்னை டு சிங்கப்பூர் பார்ட் 2. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். எப்படி நாங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப நாளாக போடணுன்ட்ருக்கேன், போடவே எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் நான் போடுறதுக்கு டைம் கிடச்சிச்சா, நட்டு தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வரோம். போர்டிங் பாஸ் எங்களுக்கு திருச்சிலேயே கொடுத்துட்டாங்க. 2 போர்டிங் பாஸுமே திருச்சிலேயே கொடுத்துட்டாங்க. அதனாட்டி இங்கே போர்டிங் பாஸ்க்காக வெயிட் பண்ணுறதுக்கு தேவையில்ல. லக்கேஜ்லாம் அப்படியே சிங்கப்பூர் இருக்கிறனாட்டி அப்படியே அங்கேயே மாற்றி எடுத்துருவாங்களாம். அதனாட்டி இப்போ நாங்கள் டக்குன்னு உள்ளார போயிட்டோம். சென்னை ஏர்போர்ட்லேயே சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். கேஎஃப்சி இருக்குது, அப்புறமேட்டுக்கு ஆனந்த பவன் இருக்குது, நிறையா இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே ஏர்போர்ட்லன்னு சொல்லும்போது எங்கே போனாலும் ஏர்போர்ட்லன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எங்களோட கேட் இது தான். இது ஓப்பன் பண்ணால் தான் நாங்கள் உள்ளார போக முடியும். உள்ளார போய் ஃப்ளைட்டில் போக முடியும். அந்த பாருங்க, ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம். இந்தியாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். நான் அடம் பிடிச்சி கண்ணாடி சீட்டில் உட்கார்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், எப்படி மழை பெஞ்சிருக்கு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பரவாயில்லன்ட்டு இதுலேயும் ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. 4 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 4 ஹவர்ஸ் ஆக போகுது. சிங்கப்பூர் கிட்டக்க வந்துட்டோம். ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு சிங்கப்பூர் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் சிங்கப்பூர்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிங்கப்பூர்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
सिंगापुर में आपका स्वागत है। आपसे निवेदन है दौड़ खोलने के बाद कृपया विंडो शेड्स बंद कर दिया और इवेंट्स खोल दिए। धन्यवाद। Ladies and gentlemen, we welcome you to Singapore. We request you to close the window shades and open the event after the doors open. Thank you. ஃபைனலாக நம்ம சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டோம். ஜாலி வந்து இறங்கியாச்சு சிங்கப்பூரில். லக்கேஜ் எடுக்க நிற்கிறோம். நான், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அப்பாலாம் நிற்கிறோம். எல்லோரும் சேர்ந்து தான் நின்றுட்டு எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் வரல. நாங்கள் ஏர்போர்ட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணோம், எங்களோட ஒரு லக்கேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டப்போ இங்கே தான் இருக்குது, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இண்டிகோ ஃப்ளைட்டுங்கனாட்டி இப்போ 4-5 நாளாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்காக வந்து சென்னையிலேருந்து வரவே இல்லை சிங்கப்பூருக்கு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இண்டிகோ ஃப்ளைட் வந்ததுனாட்டி சென்னையிலேருந்து வந்துடுச்சு. இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லக்கேஜே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோமா. வெளியே வந்து காருக்கு வந்து நின்றுட்டுருந்தோம். எங்கள் மாமா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க, எங்கள் சின்ன மாமா. எங்கள் லக்கேஜ்லாம் உள்ளார எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சிங்கப்பூரில் என்னென்ன நடக்குது, எப்படிலாம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக போடுவேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.